இடத்துல ஆண்டவர் சொல்கிற காரியம், ஏமா உஷா நல்லா வாமா, வெளியில் சேருக்கு பின்னாடி உட்காந்தா எப்படி செய்தி கேட்பேன், ஏமா பிள்ளை வச்சுக்கிறவங்க வாங்கம்மா, அப்படி சீக்கிரம் எழும்பி உள்ளே வாங்கம்மா, செய்தியை கவனிங்கம்மா. அப்படியே உட்காந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு செய்தி கர்த்தருடைய காரியம் போயிடும். வீட்டில் பார்த்துக்கிறோன்னு எல்லாம் உங்களுக்கு கூடுமான வரைக்கும். சரிங்களா தம்பி? கொஞ்சம் அப்படி பின்னாடி தள்ளிக்கு வரும். இந்த மண்டைங்கெல்லாம் என்ன பார்க்குறக்கு வசதியாக இருக்கும். அவங்க கால் ஒட்டி போயிடுங்க. வெரி குட், சந்தோஷம். ரைஸ் காட். போதும், சேர் கிடைக்கல, நேற்று ஆள் இல்லை கடையில், அதனால் சிரமம். அதனால் பரவாயில்ல, கீழே போகிறது நல்லா தான் இருக்கும் இல்லையா? ரைஸ்லால் கவனிங்க. வானமும் பூமியும் ஒளிந்தாலும் தேவனுடைய வார்த்தை என்ன செய்யாது? ஒளியாது. இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய வருகைக்கு முன்பு என்னென்னலாம் நடக்கும்னு அங்கே சொன்னார் ஆண்டவர். என்னுடைய வருகைக்கு முன்பு என்னெல்லாம் சம்பவிக்கணும் நிறையா வார்த்தைகளை சொல்லிட்டு வருகிறார். சொல்லிட்டு வந்துட்டு கடைசியாக தான் இந்த வார்த்தையை சொல்லி முடிக்கிறார். வானமும் பூமியும் ஒளிந்தாலும் என் வார்த்தை ஒளியா, அதெல்லாம் நிறைவேறும்னு சொன்னார். என் வருகைக்கு முன்பு என்னெல்லாம் நடக்குன்னு ஆண்டவர் சொல்லிட்டு போனாரோ, தீர்க்க தரிசனமாக ஆண்டவர் சொல்கிறார். அந்த வார்த்தை என்ன வார்த்தை? சத்தமாக சொல்லுங்கள், என்ன வார்த்தைன்னு இப்போ தானே சொன்னேன். என்ன வார்த்தை? வாயை திறந்து சொல்லலாம். என்ன வார்த்தை? தீர்க்க தரிசனமான வார்த்தை. தம்பிங்க நல்லா வாயை திறந்து சொல்ல. என்ன வார்த்தை? தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை சொல்கிறார். வெளிப்படுத்தல சொல்லப்படுதல இந்த வார்த்தைகள், இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை வாசிக்கிறவன் கேட்கிறவன் பாக்கியவான். அப்ப தேவனுடைய வார்த்தைகள் தீர்க்க தரிசனமாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தைகள் வாக்குத்தத்தங்களாக இருக்கிறது. புரியுதுங்களா? இந்த வேத புத்தகத்தில் தேவன் வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார், தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை சொல்லியிருக்கிறார். கூர்ந்து கவனிக்கணும் எல்லாரும் சத்தியத்தை. எல்லாரும் கேட்குதா நான் பேசுறது? கேட்கலன்னு சொல்றவங்க மட்டும் கை உயர்த்துங்க. நான் சொல்றது பேசுறது கேட்கலன்னு சொல்றவங்க மாட்டோம். எல்லாத்தையும் கேட்குதா? கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இப்போ இந்த வேத புத்தகத்தில் இருக்கிற வார்த்தைகளை நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. என்ன கவனிங்க. ஹலோ, இந்த வார்த்தைகள் என்னது? இப்பதான் சொன்னேன், கேட்குதா? கேட்டா பதில் சொல்லணும். என்னது? தீர்க்க தரிசனங்களும் சத்தமா சொல்லணும். என்னது? வாக்கு தத்தங்களும் அடங்கி இருக்கிற புஸ்தகம், வேத புத்தகம். அல்லேலூயா. என்ன அடங்கியிருக்கு? தீர்க்க தரிசனங்களும் வாக்கு தத்தங்களும். அல்லேலூயா. இதற்கு நடுவில் மூன்றாவது ஒரு காரியம் ஒன்று இருக்குன்னு சொன்னால், ஆண்டவர் நமக்கு உபதேசங்களை கொடுத்திருக்கிறார். உபதேசத்தில் என்ன இருக்குன்னா நல்லா கவனிக்கணும். இதுதான் வேதத்தில் அடங்கி இருக்கிற காரியங்கள். உபதேசம் கண்டிப்பு, எச்சரிப்பு, புத்தி சொல்லுதல், விடுதலை, ஆசீர்வாதம், சுகம், நன்மை. சொல்றது புரியுதுங்களா? இதெல்லாம் உபதேசத்தில் பொதுவாக நம்ம எப்படி வாழணும் அப்படின்ற உபதேசத்தை வேதம் சொல்லுகிறது. இதோடு கூட வேத வாக்கியம் வாக்கு தத்தங்களையும் தீர்க்க தரிசனங்களையும் உள்ளடக்கியதான் இந்த வேத புத்தகம். அப்போ உபதேசங்களை தேவன் சொல்லிய நாம் எப்படி வாழ வேண்டும் என்கிற உபதேசத்தை நாம் கைக்கொள்ளும் போது இந்த வேத புத்தகத்தில் இருக்கிற வாக்கு தத்தங்களும் தீர்க்க தரிசனங்களும் அப்படியே நம்ம வாழ்க்கையில் நிறைவேறும். நல்லா புரிஞ்சுங்க, நல்லா கைதட்டி சோத்திரம் பண்ணலாம். நான் சொல்றது எல்லாருக்கும் புரியுதா? அல்லேலூயா. ஆமாம், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். பிரைஸ் தி லார்ட். இப்போ தேவனுடைய அந்த தீர்க்க தரிசனங்கள் அப்படின்னு சொல்லும்போது, தீர்க்க தரிசனங்கள் எப்படியெல்லாம் உண்டு, எப்படியெல்லாம் அடங்கி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, முன்னாடி நடந்த ஒரு விஷயத்தை, ஒரு நபர் இருக்கிறாருன்னு சொன்னால் அந்த நபருடைய வாழ்க்கையில் முன்னமே நடந்த விஷயத்தை சொல்லுகிறது தீர்க்க தரிசனம். உன் கடந்த கால வாழ்க்கையில் இதெல்லாம் இருந்தது என்று சொல்வது தீர்க்க தரிசனம். இனி வரக்கூடிய நாட்களில் இந்த காரியெல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்க போகிறது என்று சொல்வது தீர்க்க தரிசனம். அல்லேலூயா. எதிர்காலத்தையும் இனி வரக்கூடிய காலத்தையும் சொல்லக்கூடியது தீர்க்க தரிசனம். வாக்கு தத்தம் என்பது பிராமிஸ் பண்ணுவது. தேவன் நான் உனக்கு இதை செய்ய போறேன், உனக்கு இதை நடத்த போறேன், உனக்கு இதெல்லாம் கொடுக்க போறேன். பிராமிஸ், அதான் வாக்கு பண்ணுவது. தேவன் வாக்கு தத்தம் பண்ணினது. நல்ல கை தட்டி சொல்லணும். புரியுதா உங்களுக்கு? அப்போ வாக்கு தத்தம் வேற, தீர்க்க தரிசனங்கள் வேற. தீர்க்க தரிசனங்கள் முன்னமே நடந்ததையும் பின் நடக்க போவதையும் சொல்லக்கூடியது. வாக்கு தத்தம் என்பது தேவன்
பிராமிஸ் பண்ணுவது நிறைய வேதத்தில் சொல்லியிருக்கிறார். தேவ மனிதர்களுக்கு, பரிசுத்தவான்களுக்கு சொல்லியிருக்கிறார். அதை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இன்றைக்கு நமக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. கைசலாட், அல்லேலூயா. அப்போ இடையில சொல்லப்பட்ட காரியங்கள் உபதேசம். மற்ற வார்த்தைகள் என்னது சொல்றது புரியுதா உங்களுக்கு? உபதேசம். உபதேசம் தான் நமக்கு புத்தி சொல்லுவது, ஆலோசனை. எப்படி வாழணும், புத்தினா என்னது? எப்படி வாழணும், எப்படி நடக்கணும் அப்படின்னு புத்தி சொல்லக்கூடியது, எச்சரிக்கக்கூடியது, கண்டிக்கக்கூடியது, நமக்கு ஆலோசனை சொல்லக்கூடியது, நமக்கு ஆறுதல் கொடுக்கக்கூடியது. வார்த்தைகள்லாம் உபதேசத்தில் அடங்கி இருக்கிறது. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் உபதேசத்தை நல்லா கை கொண்டு நடப்பார்கள் என்று சொன்னால், தேவன் சொல்லிய தீர்க்க தரிசனம் என்ன? தீர்க்க தரிசனம். ஆண்டவர் வருவேன் என்று சொன்னது தீர்க்க தரிசனம். நித்திய ஜீவனை தருவேன் என்று சொன்னது வாக்குத்தத்தம். புரியுதுங்களா உங்களுக்கு? ஆண்டவர் வரும்போது இவைகளெல்லாம் சம்பவிக்கும் என்று சொல்லிட்டு போனதெல்லாம் தீர்க்க தரிசனங்கள். ஆனால் உங்களுக்கு நான் வரும்போது நித்திய ஜீவனை தருவேன் என்று சொன்னது வாக்குத்தத்தம். சொல்றது புரியுதுங்களா? அப்போ ஆண்டவருடைய பிறப்பில், ஆண்டவருடைய இறப்பில், இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல, இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையை பற்றிய தீர்க்க தரிசனங்கள் தான் இந்த முழு புஸ்தகமும். இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்ட அத்தனை காரியங்களுமே உங்கள் இருதயம் வசனத்தை கேட்பதற்கு திறந்திருக்கும். உங்கள் மனம் வேற எங்காவது இருக்குன்னு சொன்னால் வசனம் உள்ள போகாது. முழு கவனத்தோடு கர்த்தர் என்ன பேசுகிறார் இன்றைக்கு உங்கள் எண்ணத்தை, அதுக்கு தான் ஆராதிக்கும் போது உங்கள் இருதயத்தை ஒப்பு கொடுக்கணும், பண்படுத்திடணும். இந்த இருதயம் என்ன ஆகிடணும்? உளப்பட்ட நிலம் போல தேவனுடைய பிரசன்னத்தினாலே நீங்கள் நிரப்பப்பட்டவர்களாக மாறிடணும். அப்போ என்ன ஆகிடும்? இந்த வசனம் தானாக உங்களுக்குள்ளே போக ஆரம்பிச்சு. வைஸ் காட், அல்லேலூயா. நல்லா கவனிங்க. அப்போ கர்த்தருடைய வார்த்தை, இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை பற்றி தீர்க்க தரிசனம் உண்டு, ஆதியாகமத்திலிருந்து உண்டு. இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தை பற்றி தீர்க்க தரிசனங்கள் உண்டு. தீர்க்க தரிசனம் இதெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு ஆண்டவர் முன்னமே சொல்லி வைத்தது. நடந்தாச்சு. பிறப்பு நடந்தாச்சு, மரணம் நடந்தாச்சு, உயிர்த்தெழுதல் நடந்தாச்சு. வருகை பற்றி தீர்க்க தரிசனங்கள் உண்டு, அதுவும் சீக்கிரம் நடக்க போகிறது. பிரைஸ் தி லார்ட். அப்ப இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்ட வார்த்தைகள் அத்தனையுமே என்னது? சத்தமா கேட்கும்போது பதில் சொல்லணும். என்னது? முழு சபையும் சத்தமா சொல்லணும். இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்ட வார்த்தைகள் என்னது? சத்தமா தம்பிகளை, முன்னாடி உங்க குரலே கேட்கலையே, தேவனுடைய காரியத்தை தானே கேட்குறோம். ஸ்கூலில் கேட்டால் சத்தமாக பதில் சொல்கிறீங்கல்ல, இங்கே வேலை செய்கிற இடத்துல ஓனர் கேட்டால் சத்தமாக பதில் சொல்ல மாட்டீங்களா? கர்த்தருடைய காரியங்களை முழு பலத்தோடு சத்தமாக சொல்லணும். இயேசு கிறிஸ்துவை சொல்லப்பட்ட காரியங்கள் என்னன்னு கேட்டேன், சத்தமாக சொல்லணும். தீர்க்க தரிசனங்கள். அல்லேலூயா. எதுக்கு கேட்குறேன்னா, ஆவியில் உள்ள போகட்டும். உங்களுக்கு எதை அறிந்து கொள்கிறீர்கள் இல்லையோ, தேவனுடைய மகத்தான வார்த்தையை அறிந்து கொள்ளலாம். அல்லேலூயா. சொல்லுங்களேன் சத்தமா, அல்லேலூயா. ஆமாம். அப்போ அந்த தீர்க்க தரிசனங்கள், வாக்கு தத்தங்கள் என்பது தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்தார். வாக்கு தத்தம் 12ஆம் அதிகாரம், ஆதியாகம புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் வாசிங்க. 1-2 காரியங்களை நான் விளக்கம் சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன், எடுத்துக்கொள்ளுங்க. 12ஆம் அதிகாரம் 1-இருந்து வாசிங்க பார்ப்போம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். உன்னை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு பிராமிஸ் பண்றார், வாக்கு பண்ணுகிறார். கையை தட்டி சொல்லுங்க, புரியுதா உங்களுக்கு? ஆபிரகாமுக்கு என்ன சொல்றாரு? அவருக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார், அவருக்கு ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். முதல்ல, எப்பா நீ உன் தேசத்தை விட்டு உன் ஜனத்தை விட்டு புறப்பட்டு வா, நான் உனக்கு என்ன தர போறேன்? உன்னை ஆசீர்வதித்து உன் வம்சத்தையும் உன் சந்ததியும் நான் ஆசீர்வதிக்க போறேன்றார். சொல்றது புரியுது? உன் கையை உயர்த்தி சொல்லுங்க, நல்ல சத்தமாக சொல்லுங்க. அப்போ தேவனுடைய வார்த்தை நமக்கு சொல்லப்படுகிற உபதேசங்களை, வார்த்தைகளை நீ கை கொண்டு நடக்கும்போது தேவன் ஆட்டோமேட்டிக்காக உன் வாழ்க்கையில் வாக்கு தத்தங்கள் வந்திருக்கு.
எப்படி இயேசுவை பின்பற்றி ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்து வந்தையோ, கர்த்தருடைய அப்பத்தை புசிக்க வந்தையோ, கர்த்தருடைய இவரே தேவன் என்று ஒப்பு கொடுத்து உள்ள வந்தையோ, அப்பவே இந்த வேத புத்தகத்தில் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாக்குத்தத்தங்கள் உன் தலையின் மேல் இருக்கு. இதை நீ தான் அனுபவித்து சுதந்தரித்துக் கொள்ளணும். நல்ல ஜீவனோடு பெல்லமாக கையை தட்டி சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லி சத்தமா ஆர்ப்பரிப்போடு கூட சொல்லுங்க. ஜீவனோடு சொல்லுங்க, விழித்து சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமா, எப்படி இருக்கு இந்த வாக்குத்தத்தெல்லாம்? உன் தலை மேல இருக்கு. பக்கத்தில் பார்த்து சொல்லு, இந்த வாக்குத்தத்தெல்லாம் உன் தலை மேல இருக்கு. இருக்கா இல்லையா கேளுங்க. இருக்கா இல்லையா? சந்தேகப்படுறாங்களா? பக்கத்தில் கை கொடுத்து கேட்கலாமே, சும்மா உட்காந்துருக்காதீங்க. இந்த வாக்குத்தத்தெல்லாம் உன் மேலே இருக்கு. ஒருத்தரை பார்த்து சொல்லுங்க, என்ன இந்த வாக்குத்தத்தெல்லாம் உன் மேலே தலை மேலே இருக்கு. புரியுதா? கர்த்தருடைய அழைப்பில் நீங்கள் சரியாக நின்றுட்டீங்கன்னா, இதெல்லாம் நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். ஆபிரகாம் விசுவாசித்து தான் இந்த வாக்குத்தத்தங்களெல்லாம் உரிமையாக்கிட்டார், சொந்தமாக்கிட்டார் அந்த வாக்குத்தத்தங்களை. இதெல்லாம் நிறைவேறுன்னு இந்த அவனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறிற்று என்று சொல்லப்பட்டிருக்கா, நிறைவேறலைன்னு சொல்லப்பட்டிருக்கா? ஆபிரகாம் கொடுத்த அத்தனை வாக்குத்தத்தங்கள் என்னாச்சு? நிறைவேறியது. சோத்திரம், அல்லேலூயா. அத்தனை வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நிறைவேற்றினார். அதே ஆபிரகாம் இடத்துல ஆண்டவர் தீர்க்க தரிசனமாகவும் பேசியிருக்கிறார். சோத்திரம், அல்லேலூயா. அப்போ தேவன் நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார், சில காரியங்களை தீர்க்க தரிசனமாகவும் சொல்லுவார். பின்னாடி நடக்கக்கூடிய காரியங்கள் அப்படின்னு சொல்லி நமக்கு சில காரியங்கள் என்ன பண்ணுவார்? தீர்க்க தரிசனமாகவும் நம்மோடு கூட இடைபடுவார் ஆண்டவர். ஆபிரகாமோடு தீர்க்க தரிசனமாக ஒரு காரியம் பேசினார். எடுத்து வாசிங்க பார்ப்போம். 15ஆம் அதிகாரம் 15 7 வரைக்கும் வாசிங்க. நீ சமாதானத்தோட உன் பிதாக்களிடத்தில் சேருவாய், நல்ல முதிர் வயதிலே அடக்கம் பண்ணப்படுவாய், 4ஆம் தலைமுறையிலே அவர்கள் இவ்விடத்திற்கு திரும்ப வருவார்கள். ஏனென்றால் எமோரியருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை என்றார். சூரியன் அஸ்தமித்து காரிருள் உண்டான பின்பு இதோ புகைகிற சூளையும் அந்த துண்டங்களின் நடுவே கடந்து போகிற அக்கினி ஜுவாலையும் தோன்றின. அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணி எகிப்தின் நதி துவக்கி ஐபிராத்து நதி என்னும் 13 வாசி. அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாய் இருந்து வந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிந்து கொள்ள கடவாயின்றார். இது என்னது? இது வாக்குத்தத்தமா? இல்லை. இது என்னது? நாளைக்கு உன் சந்ததிக்கு உன் குடும்பத்துக்கு நடக்க போகிற விஷயம் சொல்லி தீர்க்க தரிசனத்தை சொல்கிறார். தீர்க்க தரிசனமாக ஆண்டவர் சொல்கிறார், இது நடக்கும். உன் சந்ததி என்ன பண்ண? ஒரு நாளைக்கு போய் எகிப்தில் அடிமையாக இருக்கும். அவர்கள் 400 வருஷம் அவர்களை சேவிப்பார்கள். அதற்கு பின்பு நான் அவர்களை விடுதலையாக்கி நீ இருக்கிற இந்த தேசத்துக்கு அவர்களை கொண்டு வந்து சேர்ப்பேன். விளங்குதாமா? சோத்திரம், பிரைஸ் தி லார்ட். தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த தீர்க்க தரிசனம் என்னாச்சு? அப்படியே நிறைவேறியது. அவர்கள் அதே போல் என்ன ஆனார்கள்? தேவன் சொல்லிய வாக்குத்தத்தங்களும் தேவன் சொல்லிய தீர்க்க தரிசனங்களும் நல்லா கவனித்துக் கொள்ளுங்க, ஒரு நாளும் மாறவே மாறாது. நாம் வேணா அதை விசுவாசிக்க தவறி போயிருக்கலாம், வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்க தவறி போயிருக்கலாம், தீர்க்க தரிசன வசனங்களை விசுவாசிப்பதற்கு நம்ம மனம் தவறி போயிருக்கலாம். ஆனால் அது நிறைவேறிட்டே தான் இருக்கும். தீர்க்க தரிசனங்களும் வாக்குத்தத்தங்களும் அப்படியே இருக்கு. அது பாட்டுக்கு அந்தந்த காலங்களில் அதை நிறைவேறக்கூடியதாக இருக்கிறது. அதுக்கு நாம் பாத்திரவான்களாக நம்மை மாற்றிக்கொள்ளணும். அதற்கு தான் நான் முன்னமே சொன்னேன், அதற்கு உபதேசத்தை நீ சரியாய் நாம் கைகொண்டு நடந்து கொண்டே இருந்தால் நாம் அதற்கு பாத்திரவான்களாக இருப்போம். பிரைஸ் காட், அல்லேலூயா. இதே போல பிரியமானவர்களே, ஆண்டவர் தாவீதுக்கு வாக்கு பண்ணுகிறார். 2 சாமுவேல் புஸ்தகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 7ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. 12-16 வரை உள்ள வசனத்தை வாசிங்க பாப்போம். உன் நாட்கள் நிறைவேறி நீ உன் பிதாக்களோட நித்திரை பண்ணும்போது. இங்கே தாவீதுக்கு ஆண்டவர் நாத்தான்வேல் தீர்க்கதரிசியின் மூலமாக
ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். வாசிங்க. உன் நாட்கள் நிறைவேறி நீ உன் பிதாக்களோடு நித்திரை பண்ணும்போது நான் உனக்கு பின்பு உன் கர்ப்ப பிறப்பாகிய உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். அவன் என் நாமத்திற்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான். அவன் ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். நான் அவனுக்கு பிதாவாய் இருப்பேன். அவன் எனக்கு குமாரனாய் இருப்பான். அவன் அக்கிரமம் செய்தால் நான் அவனை மனுஷருடைய மிலாற்றினாலும் மனுபுத்திரருடைய அடிகளினாலும் தண்டிப்பேன். உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலிடத்தில் இருந்து என் கிருபையை விலக்கினது போல அவனை விட்டு விலக்க மாட்டேன். உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் உனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும். உன் ராஜாசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்று கர்த்தர் அவனுக்கு வாக்குரைத்தார். கரங்களை தட்டி சொல்லுங்க அல்லேலூயா. தாவீதுக்கு என்ன பண்றாருங்க? நாத்தான் தீர்க்கதரிசியின் மூலமாக வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். உனக்கும் உன் மேலே உனக்கு பின்பு உன் சந்ததியும் நான் என்றைக்கு நிலைக்க பண்ணுவேன். உனக்கு பின்னாடி பிறக்கிற கற்ப பிறப்பானவன் வந்து எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவான் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஸ்தோத்திரம் அல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தம் அவனுடைய பிள்ளையாகிய சாலமோன் நாட்களில் அது அப்படியே நிறைவேறியது. அவன் மேல் இருந்த வாக்குத்தத்தம், தாவீது மேல் இருந்த வாக்குத்தத்தம், தாவீது என்ன பண்ணிட்டு போறார்? மரிக்கும் தருவாயில சாலமோனை அழைத்து சொல்லிட்டு போறார், எப்ப ஆண்டவர் எனக்கு ஒரு வாக்கு கொடுத்தார். கவனிக்கணும் அல்லேலூயா. ஆபிரகாம் என்ன சொல்லிட்டு போனார்? ஈசாக்கு கூப்பிட்டு எனக்கு ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார். அல்லேலூயா. என்னது? இந்த பூமி முழுவதும் உனக்கு சுதந்திரமாய் தருவேன், இந்த சந்ததி பெருகும் என்று சொன்னார்னு ஈசாக்கிட்ட சொல்லிட்டு போறார். ஈசாக்கு யாக்கோபு கிட்ட சொல்லியிருக்கிறார். யாக்கோப் அவனுடைய 12 பிள்ளைகளிடத்தில் அந்த வாக்குத்தத்தத்தை வைத்து விட்டு போனான். சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? இன்றைக்கு திருச்சபையானது வாக்குத்தத்தங்களை விசுவாசிப்பதில்லை. வீட்டில் போர்டில் மாட்டியிருக்கிறதோட வச்சிருக்கிறோம். வருஷத்துக்கு ஒரு முறை கேட்குற வாக்குத்தத்தத்தோடு முடிச்சுக்கிறோம். அதுவும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்வதில்லை. சரி, புரியுதுங்களா உங்களுக்கு? ஏன் நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நிறைவேறுவதில்லை, நடப்பதில்லை, வாக்குத்தத்தங்கள் கிரியேட் செய்வதில்லை அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு வாக்குத்தத்தங்களை நம்ம விசுவாசிப்பதில்லை. அதன் மேலே நமக்கு நம்பிக்கை இல்லை. நம்மை நாமே என்ன செய்து கொள்ளுகிறோம்? பிழைப்பதற்கு, வாழ்வதற்கு வழியை தேடிக்கொள்ளுகிறோம். தேவன் மேலே விசுவாசிப்பதில்லை. ஏன்னா இங்கே வந்து தூங்குறோம் இல்லையா? இவ்வளோ சத்தம் போட்டு வெளியில் ஒரு சத்தம் பயங்கரமாக கேட்குது, உள்ளே இவ்வளோ சத்தமாக பேசும்போதே நல்ல கடவாயில் கை கொடுத்து நல்ல உற்சாகமாக தூங்குனா சௌத்திரம் அழிலையா? சொல்லுங்க பார்ப்போம், சொல்லுங்களேன். இது எவ்வளோ பரிதாபமான நிலை. உங்களுக்கு தான் பரிதாபமான நிலை. தேவ சபையில் உங்கள் பலவீனங்களை நம்ம காட்டக்கூடாது. பல நேரம் நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். சொல்கிறது விளங்குதா இல்லையா? கையை உயர்த்தி சொல்லுங்கம்மா, நல்லா அல்லேலூயா, நல்ல சத்தமாக சொல்லுங்க. தேவ சபையில் பயபக்தியோடு இருப்போம். கைசலாட். ஆமாம், உன்னை நீயே கடிந்து கொள்ளணும், நான் கடிந்து கொள்ளக்கூடாது. இங்கே தூக்கம் வந்தாலோ வேறு சிந்தை வந்தாலோ இயேசுவின் நாமத்தினால போ பிசாசே. தூக்கத்தின் ஆவியும் உனக்கு வேறு சிந்தை வரும்போது கடிந்து கொள்ளணும். உன்னை நீ கடிந்து கொள்ளணும். விளங்குதா உங்களுக்கு? சத்தமாக கையை உயர்த்தி சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், எப்படி எழுப்புதல் வரும்? எங்கே வாக்குத்தத்தை நிறைவேறும்? அல்லேலூயா. சொல்கிறது புரியுதுங்களா உங்களுக்கு? எல்லாரையும் நான் எப்பவுமே சொல்லுவேன், எல்லாரையும் சொல்கிறது இல்லை. நான் ஒழுங்காக தானே ஐயா கேட்டுட்ருக்கிறேன் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு தோணலாம். எனக்கு ஒரு ஆத்மாவும் ஒழுங்காக கேட்கணுன்றது தான். அது ஒழுங்காக கேட்டு போய் வெளியில் போய் உருப்படணும், பரலோகத்துக்கு வந்து சேரணுமே, அதுக்கு உத்தரவாதி இல்லை. நான் சொல்கிறது விளங்குதா இல்லையா? இப்போ நான் ஒழுங்காக கேட்குறேன், ஐயா அப்பப்போ இடையில ஊடால் இதை வேறு சொல்லிகிட்டே இருக்கிறாரு அப்படின்னு நினைக்கக்கூடாது. நீ கேட்குறாலும் ஒழுங்காக கேட்டுக்கிட்டே இரு. தூங்குற ஆள் வெளிச்சு ஒழுங்காக கேட்டால் போதும். சத்தமாக சொல்லுங்கள் பார்ப்போம். நல்லா கையை உயர்த்தி ஒரு எல்லாரும் சேர்ந்து ஒரு அலையில சொல்லுங்க. பலமாக கையை உயர்த்தின்னு சொன்னேன். சத்தமாக அல்லேலூயா. கரங்களை தட்டி தேவன் நல்லவர். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அப்போ இன்றைக்கி என்ன பண்ணுறோம்? வாக்குத்தத்தங்களை வீட்டில் மாட்டி வச்சுருக்குறோம். வருஷமான போர்டு வாங்கிட்டு போகிறோம்ல, அது மாட்டினதாகவே இருக்குது. அது என்னன்னு பார்த்து ஜெபம் பண்ணுறதே இல்லை.
எத்தனை பேர் டெய்லி நான் வாக்குத்தத்தத்துக்காக ஜெபிக்கிறேன், அந்த வருஷத்தில் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை தினமும் நான் அறிக்கை செய்கிறேன் அப்படின்றவங்க எத்தனை பேர்? கையெல்லாம் தூக்க வேண்டாம், உங்களுடைய இருதயத்தில் நீங்களே வைத்துக்கொள்ளும். அப்போ இல்லைன்னு சொன்னால் இதெல்லாம் நீங்கள் யோசிக்கணும். அது என்னன்னு படிக்க தெரியலாம் கூட என்ன செய்யுங்க, கேட்டு படித்துக்க தெரிஞ்சவன்கிட்ட கேட்டு மனப்பாடம் பண்ணி சொல்லுங்க. வாயின் தேவனுடைய வார்த்தையை சொல்கிறது நல்லது. வாக்குத்தத்தங்கள் மேலே நீங்கள் விசுவாசமாக இருப்பது நல்லது. சொல்கிறது புரியுதா இல்லையாங்க? எது வாக்குத்தத்தம், எது தீர்க்க தரிசனம், எது உபதேசனே நமக்கு இன்னும் தெரியறதில்ல. ஏன்னா இதன் மேலே கவனம் இல்லை நமக்கு. சொல்கிறது புரியுதுங்களாங்க? விளங்குதா இல்லையா? வேறு உலக காரியங்களை அறிந்து கொள்கிறோம். நம்ம வாட்ஸ்அப்பில் கூட பாருங்கள், சர்ச்சில் இருந்து மெசேஜ் அனுப்புகிறோம், முக்கியமான தகவல்கள் அனுப்புகிறோம். எத்தனை பேர் பார்க்குறீங்க? பாதிக்கு மேலே நாங்கள் பார்க்குறோம். அதில் யார் யார் பார்த்தாங்க அப்படின்னு நாங்கள் கவனிக்கிறோம்ல, பாதிக்கு மேலே பார்க்குறதே இல்லை. அப்போ வாட்ஸ்அப்பு நீங்கள் செல்லே ஓப்பன் பண்ணுறதே இல்லையா? குரூப்பில் என்ன தகவல் வருது? சபையிலிருந்து குரூப் மூலமாக என்ன தகவல் வருது? சபை தகவல் தான் அதில் அனுப்புகிறோம். அப்போ அதில் என்ன தகவல் வருதுன்னு கூட தெரிஞ்சுக்கல. உன் பண விஷயமா, உன் தொழில் விஷயமா, உன் வியாபார விஷயமா, வேறு யாராவது ஃப்ரெண்டுக்கு அனுப்புகிற தகவல்கள் எல்லாம் பார்க்குற உங்களுக்கு நேரம் இருக்குது. ஆனால் கர்த்தருடைய சபையிலிருந்து வரக்கூடிய தகவல்களை நீங்கள் கவனிக்கிறதுக்கு பார்க்குறதுக்கு செல்லில் உங்களுக்கு நேரம் இல்லை. இது எவ்வளோ பரிதாபம் பாருங்கள் இன்றைக்கு. புரியுதா உங்களுக்கு? அப்போ செல்லே ஓப்பன் பண்ணல அப்படின்னா பரவாயில்ல, பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அனுப்பு ரெண்டு சிலதில் தகவல் பார்த்தீங்கன்னா வாரக்கணக்கில் அனுப்பியிருக்கோம், ஒரு தகவல் கூட பார்க்க மாட்டான். அவ்வளோ வைராக்கியமாக இருக்கிறான். சபையின் வாட்ஸ்அப்பில் வர குரூப்பை நான் ஓப்பன் பண்ணவே மாட்டேன்னு நிறைய பேர் வைராக்கியமாக இருக்கும். சோத்திரம் பார்க்குறதே இல்லை அவங்க. எப்போவுமே குரூப் ஏசு நம்மோட ஐக்கியத்தில் அவங்க பார்த்ததாவே இல்லை, எந்த இதுவுமே பார்த்த தகவலே இல்லை. அப்போ அவங்க வாட்ஸ்அப்புக்குள்ளேயே போகிறது இல்லையா, எந்த தகவலையும் பார்க்குறதே இல்லையா, செல்லு ஓப்பன் பண்ணுறதே இல்லையா? ஓப்பன் பண்ணுறாங்க. சோத்திரம் சொல்கிறது விளங்குதாங்க? உங்கள் பேரெல்லாம் அதுக்கு தான் கேட்குறோம். இல்லையா எனக்கு ஏசு நம்மோட குரூப் வரல அப்படின்னா வாங்க, பேர் ரூபன்ட்ட பீட்டர்கிட்ட உங்கள் பேரை கொடுத்து உங்கள் ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் நம்பரை கொடுத்துட்டு போங்க. சபையில் நேற்று இப்படி ஒரு சம்பவம், திடீர்னு தான் யோசனை பண்ணுறோம். மதியத்துக்கு மேலே தூங்குறதுக்கு முன்னாடி டக்குன்னு வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தியை போட்டேன். அதே அவர்களே ஏரியா லீடரே சில பேர் பார்த்து அப்புறம் சாயந்தரம் ஃபோன் பண்ணணுன்னா குரூப்பில் பார்த்து பண்ணிட்டேயா அப்படின்றாங்க. அது கேட்குறதுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அநேகர் கீழே பார்க்குறதே இல்லை. நிறைய பேர் இந்த தகவல் அறிந்துக்கிறதே இல்லை. இப்போ சபையாருக்கு தகவல் போய் சேரணும் அப்படின்னு தான் நாங்கள் அனுப்புகிறோம். ஸ்தோத்திரம் சொல்கிறது புரியுதாங்க? சொல்லுங்களேன், நல்ல குரலை உயர்த்தி சத்தமாக சொல்லுங்கள். என்ன எதுக்கு பார்க்க மாட்டேங்கன்னு தெரியல, என்ன காரணம்னு புரியல. பிரைஸ் எல்லாம் இப்போ என்னெல்லாம் தேவையில்லாதெல்லாம் பார்த்த தேவனுடைய காரியத்தை நீ எதை அசட்டை பண்ணுன்றது ஆண்டவர் வரும்போது உங்களுக்கு முன்பு நிறுத்தாதபடி நீங்கள் கவனம் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுது. அப்போ இன்றைக்கு வாக்கு தத்தங்களெல்லாம் என்ன செய்கிறோம் பிரியமானவர்களே? மாட்டிக்கொள்ளுகிறோம். வீட்டில் சும்மா கேட்டுட்டு போகிறோம். அதை விசுவாசிக்கிறோமா? இன்றைக்கு வாக்கு தத்தத்தை சபையார் விசுவாசிக்கிறோமா? அப்போ தானே நம்ம வாழ்க்கையில் நிறைவேற ஆரம்பிக்கும். அது தாமதம் பண்ணும். வாக்கு தத்தங்கள் சிலது தாமதமாக இருக்கும். நீ அவசரமாக தேடுகிற சில காரியங்கள் உடனடியாக கிடைக்கும். அலையா சொல்கிறது புரியுதா இல்லைங்களா உங்களுக்கு? சில காரியங்கள் என்ன நடக்கும் உடனடியாக, சிலதெல்லாம் கிடைக்கும். அது நிரந்தரமாக இருக்காது. ஆனால் தேவனுடைய காரியங்கள் கொஞ்சம் தாமதமாகும். ஆனால் கர்த்தர் கொடுப்பார். அது நிரந்தரமாக உன் வாழ்க்கையில் இருக்கும். கொஞ்சம் தாமதமாக கிடைச்சாலும் கொடுப்பார். அது எப்படி இருக்கும்? அது நிரந்தரமாக இருக்கும் உன் வாழ்க்கையில். அது உன்னை விட்டு போகாது. ஏன்னா தேவன் கொடுத்தது ஒருத்தராலும் பறித்து கொள்ள முடியாது. உனக்கு கொடுத்ததை ஒருத்தராலும் எடுத்துக்கொள்ள முடியாது. அதையெல்லாம் செய்துட்டு தான் உனக்கு கொடுப்பார் அவர். கையை தட்டி நல்லா சொல்லுங்கள். அதுக்குரிய காரியங்கள் எல்லாம் ரெடி பண்ணிட்டு தான் உனக்கு கொடுப்பார் அவர். சோத்திரம். அப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் மேலே நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கணும். கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் வருங்காரங்களை குறித்து சொல்லப்படுகிற தீர்க்க தரிசனங்கள் உண்டு இல்லையா? நமக்கு அதான வருங்காரியங்கள். இன்னைக்கு ஆபிரகாமுடைய சந்ததியை பற்றி எனக்கு சொன்னார். நமக்கு என்ன சில காரியங்கள் அப்படி ஆண்டவர் பேசலாம். பின்னாடி நமக்கு நடக்கக்கூடிய காரியங்களை கவனமாயிருன்னு ஆண்டவர் எச்சரித்து நமக்கு சில ஆலோசனைகளை புத்துமதிகளை தீர்க்க தரிசனமாய் சொல்லலாம். வார்த்தைகள் மூலமாக ஆண்டவர் பேசலாம். கவனமாக இரு, எச்சரிக்கையாயிரு. இந்த இரவு ஜபத்தில் கூட ஆண்டவர் ஒரு நபருக்கு பேசினார். அல்லேலூயா. எச்சரிக்கையாயிரு, நீ என் கையை உதற விட்டுட்டு ஓடாத, என்ன வேணாலும் சரி என் கையை பிடிச்சிக்கோ, எப்படியாவது உன்னை காப்பாற்றுவேனார் ஆண்டவர். அல்லேலூயா. அது எதுக்காக ஓடினாலும் சரி, நீ பாவம் செய்கிறோம்,
ஆண்டவர் வேண்டாம் என்னால் முடியாதுன்னு ஓடுறதா இருந்தாலும் சரி, இல்லை தொடர்ந்து உங்களை பின்பற்ற முடியல என்னால் அப்படின்னு ஓடுறதா எதாக இருந்தாலும் சரி, ஆண்டவரை அப்படி ஒரு நாள் விட்டுறாதீங்க. அவர் வேண்டிய பலனையும் கிருபையை என்ன வேணுமோ அதை அவரே உனக்கு கொடுத்து உன்னை நடத்துவதற்கே தேவன் வல்லவராக இருக்கிறார். யார் கையை விட்டாலும் அவர் கையை மட்டும் விட்டுறாத. சோத்திரம். ஏன்னா அவரும் கையை விடுறதே இல்லை, நாம் உதறி விடாமல் தான். ஏன்னா அவர் அழகாக சொல்லிட்டார், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை கைவிடுவதில்லை. அவர் ஒரு நாளும் உன் கையை விடவே மாட்டார். பிடிச்சது தான். நாம் உதறி விட்டு ஓடுகிற நபராக இருக்கக்கூடாது. சோத்திரம். புரியுதா உங்களுக்கு? பிள்ளைங்க பாருங்கள், கையை பிடிச்சிக்கிட்டே வருவோம். அது என்ன பண்ணோம்? கையை விட்டுட்டு ஓடுறதுலையே குறியாக இருக்கும். அது கையை அம்மா கையை அப்பா கையை உதறி விட்டுட்டு விளையாடுறதுக்கு, ரோட்டு கடக்கிறதுக்கு, எங்காவது போகிறதுக்கு, ஓடுறதுக்கே இதாக இருக்கும். நம்ம அப்போ கூட பிடிச்சி இழுப்போம். அது என்ன தான் பண்ணோம்? விட்டு ஓடுறதுலையே இருக்கும். நம்ம ஏன் பிடிச்சி இழுக்கிறோம்? அது பாதுகாப்புக்காக, அது நன்மைக்காக. சொல்லுங்களேன் கரங்களை உயர்த்தி. அதை ஏன் பிடிச்சி வச்சுக்கணும்? அது இப்போ வளர்ந்ததுக்கப்புறம் வைப்போமா, இழுத்து வைப்போமான்னு கேட்குறேன். பிடிச்சி வைப்போமா? பிடிச்சி வைக்க மாட்டோம். என்ன பண்ணுவோம்? அது போனால் திரும்பி வந்துடும் தெரியும். எங்கே போனாலும் திரும்பி வந்துடும். கையை பிடிக்க தேவையில்லை. சோத்திரம். கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்ப்போம். அப்போ ஆண்டவர் நீ பலப்படும் வரைக்கும் உன் கையை விடவே மாட்டார். அல்லேலூயா. இறுக பிடித்தே இருப்பார் உன்னை. சோத்திரம். அவர் கையை உதறி விட்டுட்டு ஓடக்கூடாது. அப்போ நல்லா கவனித்து கொள்ளுங்க. வாக்கு தத்தங்களை நமக்கு இப்படி தீர்க்க தரிசனங்கள் வரும். கர்த்தர் வார்த்தைகளை நமக்கு எச்சரிப்பின் வார்த்தைகளை கொடுப்பார். இன்னொரு எச்சரிப்பு வார்த்தை என்ன இருக்குது நமக்கு? இப்போ ஆண்டவருடைய பார்த்தோம்ல, ஆண்டவர் வருகையில் என்னெல்லாம் அடையாளம் நடக்கும்னு சொன்னார்ல, இதெல்லாம் என்னது? நமக்கு ஒரு எச்சரிப்பு. எச்சரிப்பின் சத்தம் மாதிரி ஆண்டவர் சம்பவங்களை பார்க்கும்போதெல்லாம் தீர்க்க தரிசனம் நிறைவேறிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் நம்ம எப்படி இருக்கணும்? கவனம் உள்ளவர்களாக இருக்கணும். அத்திமரம் துளிர்விடும் போது வசந்த காலம் சமீபமாக இருக்கிறது என்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் சொன்னார். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? அப்போ அத்தி மரத்தை எதை சொன்னார்? இஸ்ரவேல் தேசத்தை பற்றி சொன்னார். இஸ்ரவேல் தேசம் மீண்டும் கட்டமைக்கப்படும் போது நீங்க என்ன பண்ணுங்க? வசந்த கால சமீபமா இருக்குன்னு அறிந்து கொள்ளுங்கன்னாரு. இன்னைக்கு இஸ்ரவேல் தேசம் கட்டமைக்கப்பட்ட 50 ஆண்டுகள் ஆயிடுச்சு. 50 ஆண்டுகளுக்கு மேலேயே ஆயிடுச்சு. புரியுதாங்க? சிதறிய இந்த இஸ்ரவேல் தேசம் என்ன செய்யாச்சு? அதுக்கு வாய்ப்பே இல்லை. இல்லையா? மீண்டும் அவர்களோ தேசத்தை உருவாக்குவதற்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் அந்த வாய்ப்பு நடந்து விட்டது. இப்போ ஆண்டவருடைய வருகை அப்பவே வாசப்படியில் வந்தாச்சு. சமீபமாக தான் இருக்கு. அது எப்போ வெளிப்படும்னே தெரியாது. டிவியில் வாரத்துக்கு ஒரு முறையாவது அல்லது மாதத்துக்கு ஒரு முறையாவது பூமி எதிர்ச்சியை பற்றி கேள்விப்பட்டுட்டே இருக்கிறோம். எத்தனை பேர் பார்க்குறீங்க இதை? ஹலோ, சத்தமாக சொல்லுங்க. புரியுதா இல்லையா? ஏதாவது ஒரு தேசத்தில் ஏதாவது ஒரு இடத்துல பூமி அதிர்ச்சி நடந்துக்கிட்டே இருக்கு. நிறைய பேர் நியூஸ் பார்க்கறதில்ல, செய்தி கேட்கறதில்ல. வாலிப பிள்ளைகளுக்கெல்லாம் எதுவுமே தெரியறதில்ல. முழுவதும் செல்லில் மூழ்கி கிடக்குறீங்க. ஏதோ ஒன்றை பார்த்துட்டு உட்காந்துருக்குறீங்க. பொழுதுபோக்கு காரியங்கள் தான் அதிகமாக ஈடுபடுறீங்க. இது உங்களுக்கு பேராபத்தை கொண்டு வரும். முழுவதும் செல்லிலேயே மூழ்கி கிடந்தா பேராபத்தை கொண்டு வரும். செல்லில் முக்கிய நல்ல தகவல்களை அறிந்து கொள்ளுங்க. அதோடு அதை தூக்கி வைக்க கற்றுக்கொள்ளுங்க. தொடர்ந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறேன். உங்களுக்கு சொல்கிறது புரியுதாங்க? இன்றைக்கு நமக்கு இந்த அறிவு இல்லை, இந்த புரிந்து கொள்ளுதெல்லாம் நமக்கு இல்லாதனால சத்துரு இதெல்லாம் நீ அறிந்து கொள்ளக்கூடாதுன்னு தான் நம்ம மண்டையை மழுங்கியாக்குறதுக்கு இப்படிப்பட்ட காரியங்களை நமக்கு முன்னாடி கொண்டு வந்து வச்சிருக்கிறான். நீ எதையுமே யோசிக்கக்கூடாது. வலதுபுறம் இடதுபுறம் நீ திரும்பி எதையும் பார்த்துடக்கூடாது. இயேசுவை பார்த்துடக்கூடாது. அவர் அறிஞ்சிடக்கூடாது. அவரை பற்றி இன்னும் நீ தெரிஞ்சிடக்கூடாது. இன்னும் கிட்ட நெருங்கிடக்கூடாதுன்னு அவன் அத்தனை முட்டுக்கட்டைகளையும் போட்டு வச்சிருக்கிறான். அன்றைக்கு 80-90கள் இருந்த ஒரு ஆவிக்குரிய சபையில் எழுப்புதல் இன்றைக்கு குறைந்து போயிருக்கிறதுன்னு சொன்னால் என்ன தெரியுங்களா? முதல் காரணம் 2000க்கு பிறகு தான் லேசாக குறைஞ்சது. என்ன காரணம்? மெயின் காரணமே டிவியில் எப்போ கேபிள் கனெக்ஷன் வந்ததோ அதோட குறைஞ்சது. தேட்டருக்கு போமான்றையா? என்னத்தை அனுப்புவோம்? இதுதான் கடைசி காலம். என்னத்தை அனுப்புனா? அவன் வீட்லேயே உட்காந்து படம் பாரு. ஒரு நாளைக்கு 5 படம் 10 படம் வேணாம், திகட்ட சாப்பிடுன்னு சொல்லி எத்தனை படம் விடுறான்? டிவியை திறந்தா படம் இரவும் பகலும் எப்படியெல்லாம் நீ வேணுமோ அப்படியெல்லாம் பார்க்கலாம். டிவியில் அப்படி கொடுத்துட்டான். இதோட நம்ம ஆளுக தேட்டருக்கு போகாத ஆளுக கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து நாடகத்தை பார்த்து, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நகைச்சுவை பார்த்து, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பாடலை கேட்டு சினிமா பார்த்து அப்படியே பழகி போச்சு. இப்போ அப்படியே சர்வசாதாரணமாக தேட்டருக்கு போகிறதில்ல, வீட்டில் உட்காந்து முழுசாக படம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இதை இங்கே அப்பப்போ சர்ச்சில் சொல்கிறாங்கன்னு என்ன பண்ணிடுறான்? அப்போ செல்லு வந்துச்சு. அல்லேலூயா.
அப்புறம் தாங்க எழுப்புதலே குறைஞ்சிது. நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரியாது, நான் சொல்கிறேன் கேட்டுக்கிறேங்க. அப்படியே சபை மங்கி போனதுக்கு, ஆவிக்குரிய வாழ்க்கையில் வீழ்ச்சி வந்ததுக்கு, வீட்டில் டிவியும் செல்லு எப்போ கையில் எல்லார் கையில் வந்ததோ ஆவிக்குரிய வாழ்க்கையில் அப்படியே இதாகிடுச்சு. அடுத்த வாலிபர்கள், அடுத்த தலைமுறைகள் எழும்பாமையே போயிட்டாங்க. இன்றைக்கே செல்லில் பார்த்தா கூட தப்பான விஷயங்களை, சபையை பற்றி தவறான கருத்துக்களை சொல்லக்கூடிய நபர்கள் எழுப்புறான். நீங்கள் நல்லா கவனிங்க, சொல்லக்கூடிய நபர் எப்படி இருக்கிறான்னு பார்த்தீங்களா? அதுதான் ரொம்ப முக்கியம். அவன் தேவனுக்காக என்ன செய்தான்? ஒரு சபையை குறை சொல்லுகிறவர் ஒரு ஊழியத்தை குறை சொல்லி பேசிக்கிட்டு வீடியோ போட்டுட்டு அவர் பிரபலம் ஆகிட்டு இருக்கிறான். செல்லு யூடியூப் சேனல் மூலமாக அமௌண்ட் வாங்கிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு, இல்லையா? ஆனால் அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா நீங்கள்? அவ்வளவு வேதத்தில் சத்தியத்தில் தேர்ந்தவர்களா அவங்க பேசுகிறவங்க? சத்தியத்தில் நிலைநிற்கக்கூடியவங்களா பேசுகிறவங்க? சத்தியத்தில் வாழக்கூடியவங்களா பேசுகிறவங்க? இல்லை கர்த்தருக்காக ஏதாவது சாதிக்கிறவங்களா பேசுகிறவங்க? தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாக ஏதாவது செயல்படுறாங்களா பார்த்தீங்கன்னா இல்லவே இல்லை. புரியுதாங்க? அவங்க வாழ்க்கை ரொம்ப மோசம். அவன் என்ன சொல்லிட்டு போயிடறான்னு தெரியல, ஈஸியாக. ஆமாம், நாங்கள் மோசம், அவங்களால ஒழுங்காக இருப்பாங்கன்னு பார்த்தா ஒழுங்கு இல்லை. அதான் சொல்கிறேன், இப்படி பேசிட்டு போகிறான். பவுல் நிறைய பேரை கண்டிச்சார். பவுல் அப்படி வாழ்ந்தார் ஆண்டவருக்கு வைராக்கியமா. அவன் சொல்கிறான் பவுல் கண்டிச்சார். பவுல் எப்படி வாழ்ந்தார்? இயேசு கண்டிச்சார், ஆலயத்துக்குள்ளே பூந்து சவுக்கு எடுத்தார். இயேசு எப்படி வாழ்ந்தார்? நீ கண்டிக்கிறதுக்கும் புத்தி சொல்கிறதுக்கும் முதல் உன் வாழ்க்கை எப்படி இருக்கு? நான் ஒருத்தரை கூப்பிட்டு இப்போ கண்டிக்கிறேன்னா நான் முதல்ல ஒழுங்காக இருக்கணும். சொல்லுங்களேங்க. நானே ஒழுங்கு இல்லாமல் என்ன பண்ணக்கூடாது? சொல்கிறது விளங்குதாங்க? ஆமாம், இதை செய்யாதப்பா அப்படின்னு சொன்னால் நான் என்ன இருக்கணும்? முதல்ல நான் செய்யாது இருக்கணும். இன்னும் நான் அதில் கவனத்தை காத்துக்கொள்ளணும். அவனுக்கு அட்வைஸ் கொடுக்குறோம், அவனுக்கு ஆலோசனை கொடுக்குறோம். நம்ம இன்னும் கவனமாக இருக்கணும். சொல்லுங்க சத்தமா. ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னால் நான் என்ன பண்ணியிருக்கணும்? ஜெபம் பண்ணினாதான் உங்கள்கிட்ட ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லணும். நான் தூங்கி எழுந்துட்டு டெய்லி நீ ஜெபம் பண்ணுப்பா அப்படின்னா எப்படி இருக்கும்? சொல்லுங்களேங்க. பரிசுத்தமாக வாழ பிரயாசப்படு, விசுவாசமாக வாழு அப்படின்னு உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு நாம் உட்காந்து அசுத்தமாக வாழ்ந்துட்டு விசுவாசம் இல்லாமல் வாழ்ந்தா அது பலன் கிடையாது. ஹலோ, விளங்குதா? இல்லையா? கண்ணை மூடிட்டே சொல்லக்கூடாது, கண்ணை திறந்து சொல்லணும். இவ்வளோ டெக்னிக் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா உங்களுக்கு ஒரு நாள் தனித்தனியாக பசங்களை இப்படி உட்கார வச்சு கேமராலாம் எடுத்துகிட்டு ஒரு நாள் ஸ்க்ரீனோ டிவியோ வாங்கலான் இருக்கிறோம், போட்டு காட்டுறோம் ஒரு நாளைக்கு. அதனால தான் பாஸ்ட் இவ்வளோ பாடுபடுறாரான்னு உங்களுக்கு தெரிஞ்சு போகும். சொல்லுங்கள் அலையிலையா, சொல்லுங்க பார்ப்போம். கையை உயர்த்து அலையிலூயா, நான் அலையிலையா சொல்லுங்கன்றேன். அலையிலூயா, ஆமாம் அப்படின்ட்டார். முக்கால்வாசி உள்ளே போயிட்டார், கால்வாசி தூக்கத்தில் சொல்லிட்டு இருக்கிறார். சொல்லுங்களேன், நல்லா வெளிச்சு கேளுங்க வசனத்தை. வீட்டில் போங்க, இன்னைக்கு ஃப்ரீ தான், தூங்குங்க. யார் கேட்க போகிறா உன்னை? சோத்திரம். அலையிலூயா சொல்லுங்க. ஆமாம், பக்கத்து வீட்டுக்காரன் கதை தெரியும்ல, போலீஸில் ரிப்போர்ட்டு. என்ன ரிப்போர்ட்டு? இந்த சர்ச்சுனால எங்களால் ஒரு அம்மா டிவிலே பப்ளிக்காக சொல்லுது, கிறிஸ்தவங்களுக்கு வீடு தரமாட்டேன் அப்படின்னு. ஏமா தரமாட்டேன் அப்படின்னு பேட்டி எடுக்கிறார் அவர். அது சொல்லுது. அவங்க 4 மணிக்கு இருந்துச்சு அல்லேலியா அல்லேலியான்னு கத்துவாங்க. நான் சொல்கிறேன் 4 மணிக்கு குரட்டி விட்டு தூங்குறதே நம்ம ஆளுக்கு தான். இப்போ ஏன் 4 மணிக்கு எழுந்து ஜெபிக்கிறான்? அந்த காலமெல்லாம் போச்சு, இன்னைக்கு இல்லை. அன்னைக்கு ஜெபிச்சாங்க, அதனால இன்னும் அந்த அம்மா அதே மைண்டில் இன்னைக்கு 4 மணிக்கு எழுந்துச்சு அவங்க அல்லேலியா அல்லேலியான்னு கத்திட்டு இருப்பாங்க. எவன் 4 மணிக்கு எழுந்துச்சு இப்போ அல்லேலியா அல்லேலியான்னு கத்துறான்? சொல்லுங்க. ஒருத்தரும் 4 மணிக்கெல்லாம் எந்திரிக்கிறது இல்லை. நான் தான் எந்திரிச்சு இந்தி தட்டுவேன் 3:30 மணிக்கு. கீழ் வீட்டம்மா அமைதியை கப்சுப்புன்னு இருக்குது இல்லை, கீழ் வீட்டுக்கு சத்தம் போயிடுச்சு. மேல் வீட்டம்மா கீழ் வீட்டம்மா என் வீட்டம்மாட்ட சொல்லிடுச்சு, உங்கள் என்னங்க 3 மணிக்கே டம்மு டம்முன்னு சத்தம் கேட்குது உங்கள் வீட்டில். எங்கள் வீட்டுக்கார் டீ போடுறதுக்கு இஞ்சி தட்டுவார். அப்படியா? நாங்கள் களைப்புல தூங்குறோம், கொஞ்சம் மெதுவாக தட்ட சொல்லுங்கள். இதனாலே நான் இஞ்சி வாங்காமல் இருக்கிறேன். சோத்துறோம். வைசலால் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? எதுக்கு 3:30 மணிக்கு எந்திரிக்கிறாரு? சோத்திரம். புரியுதா உங்களுக்கு? அந்த 7வது தெருவில் இருக்கும்போது அந்த டீ கடைக்காரனை நான் தான் போய் எழுப்பி விடுவேன். போய் நிற்பேன், அப்போ தான் திறப்பான் அவன். வைசலாம்மா, சார் கொஞ்சம் நேரங்க சார், மலையாளிஸ் கொஞ்சம் நேரம் சார், கொஞ்சம் நேரம் சார்ன்ட்டு உடனே டீயை போட்டு இப்படி லேட் பண்ணுவான். 4 பேர் நிற்கிறேன். வெளியில் போய் நின்று டீ குடிக்கிறது சரியில்லை, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்புறம் காலையில் வீட்டில் நானே டீ போட்டுட்டு குடிச்சிட்டு அப்புறம் ஜபத்தில் வீட்டிலே உட்காந்துக்கிட்டேன். கொஞ்சம் வெளியில் போயிட்டு வந்தால் ஃப்ரீயாக இருக்கேன் மெயின்டு அப்படின்னு காலையில் வெளியே போய் டீ குடிச்சிட்டு வருவேன்.
ஃபஸ்ட்டு அவன் வரக்கு லேட் பண்ணிடுறான், 4:30 அந்த மாதிரிலாம் ஆக்குவான். அப்புறம் வீட்டிலே போட்டு குடிக்க ஆரம்பித்தோம். இன்றைக்கி யார் எந்திரிக்கிறா? அவங்க சொல்கிறாங்க அல்லேலூயா அல்லேலூயான்னு கத்துறாங்க. அதனால் அப்படி இந்த மாதிரி ரிப்போர்ட் பண்ணிட்டார் ஒருத்தர் போய் போலீஸில். இந்த சபையில் என்னது பெரிய சத்தம் சார், என்னால் தூங்கவே முடியல. 6 மணிக்கு காலையில், இப்போ நம்ம 6 மணிக்கு கொண்டாடலாம் அது போல். சொல்லுங்கள் பார்ப்போம். 6 மணிக்கு என்ன பண்ணுறாங்க? வந்து கத்துறாங்க, ஒரே சத்தமாக இருக்குது. 2 போலீஸ் வந்துட்டான். சரி நான் விசாரிக்கிறேன்ப்பா அப்படின்ட்டு வந்துட்டு பின்னாடி உட்காந்துட்டான். அப்படியே பார்த்துருக்குறான். எவ்வளோ பேர் அழகாக தூங்கியிருக்கிறான். அவருக்கும் தூக்கம் வந்திருக்குது. அவர் அப்படியே நல்லா இதமாக இருந்திருக்கு. வெளியில் போய் சொல்லுங்க, ச்சே ஏன் அந்த பாஸ்ட்டு எவ்வளோ அழகாக எல்லாரையும் தூங்க வைக்கிறார். அந்த சர்ச்சில் எல்லோரும் உள்ளே போனால் நல்லா தூங்குறாங்கப்பா. உன்னால் ஏன் தூங்க முடியல? உள்ளே இருக்கிறவனே தூங்குறான், நீ பக்கத்து வீட்டுக்காரன் தூக்க வரலைன்னு என்கிட்ட வந்து ரிப்போர்ட் கொடுக்குறிய. உனக்கு அறிவே இல்லையான்னு சொல்லிட்டு போயிட்டான். உனக்கு தூக்கம் வரலைன்னா நீ போய் உள்ளே உட்கார. தூக்கம் வரலைன்னா என்ன எங்கே போ? ஏய்யா நான் அங்கே உட்காரும்போதே தூக்கம் வரலன்ற உள்ளே போக சொல்கிறியே. அங்கே இருக்கிறவன் நல்லா தூங்குறான், உள்ளே போ. புரியுதாங்க உங்களுக்கு? எவ்வளோ பரிதாபமான நிலை சொல்லுங்கள். சிரிப்பாக இருந்தாலும் இது என்ன நிலைமை? பரிதாபமான நிலைமை தான் இதெல்லாம். சோத்திரம். புரியுதா உங்களுக்கு? கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அப்போ இன்றைக்கி நம்ம வாக்குத்தத்தங்களை, தீர்க்க தரிசனங்களை எப்படி நம்ம அபியாசப்படுத்துகிறோம், எப்படி நம்ம உரிமையாக்கி கொள்ளுகிறோம், அது ரொம்ப முக்கியம். வாக்குத்தத்தங்களை இன்றைக்கி விசுவாசிங்க. தாமதமாகலாம். புரியுதா உங்களுக்கு? நடக்கலையே ஆகலையே, கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறலையே, ஜெபம் பண்ணிக்கிட்டே நிறைவேறாமல் ஆபிரகாம் வாழ்க்கையில் நிறைவேறாமல் போச்சா? நிறைவேறியது. தீர்க்க தரிசனம் நிறைவேறாமல் போச்சா? தாவீதுக்கு சொன்னதை தன் மகனுக்கு சொல்லிட்டு போனார். அவன் மகன் வந்து ஆலயத்தை கட்டி முடிச்சுட்டு சொல்கிறான். ராஜாக்கள் புஸ்தகத்தில் வாசிங்க அந்த வசனத்தை. 1 ராஜாக்கள் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 24வது வசனம். வேகமாக வாசிங்க. 8:24. நம்ம தேவரீர் என் தகப்பனாகிய தாவீது என்னும் சொல்றாரு பாருங்க. தேவரீர் என் தகப்பனாகிய தாவீது என்னும் உம்முடைய தாசனுக்கு செய்த வாக்குத்தத்தத்தை காத்தருளினீர். உம்முடைய தாசனுக்கு செய்த வாக்குத்தத்தத்தை காத்தருளினீர். அதை உம்முடைய வாக்கினால் சொன்னீர். அதை உம்முடைய வாக்கினாலே சொன்னீர். இந்நாளில் இருக்கிறபடி உம்முடைய கரத்தினால் அதை தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை தன் கைகளினால் அதை செய்து ஒரு நாளைக்கு முடிப்பாராம். நல்லா தட்டி சொல்லுங்க பார்ப்போம். அவன் பையன் வந்து சொல்கிறான், இதெல்லாம் சாத்தியமே இல்லை. ஏன்னா அவருக்கு நிறைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. அவர் நீ தான் கட்டுவேன்னு எங்கள் அப்பா எனக்கு வாக்குத்தத்தம் இருக்கா, அது உனக்கு உண்மையில தான் வைக்கிறார் அந்த வாக்குத்தத்தத்தின்னு எனக்கு சொல்லிட்டு போயிட்டாரு. இவ்வளவு ஆச்சரியமாக இருக்குது. இவ்வளோ பெரிய மகத்தான தேவனுடைய ஆலயத்தை என் தகப்பனுக்கு நீ சொன்னபடியே உங்கள் கரத்தினாலே இன்றைக்கு அதை நீ செய்து முடித்திட்டீர் ஆண்டவரேன்னு அவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான். கையை தட்டி சொல்லுங்களேங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் அத்தனை பேரும் கானான் தேசத்துக்குள்ள போகும்போது வார்த்தை சொல்லுகிறது, தேவன் சொன்ன நல்வார்த்தைகள் ஒன்றும் தவறி போகவில்லை. இஸ்ரவேலுக்கு சொன்ன வாக்குத்தத்தங்கள் அத்தனையும், ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்குத்தத்தங்கள் அத்தனையும், நல்ல ஜீவனோடு வசனம் புரிஞ்சா கைத்தட்டி சொல்லணும், அத்தனை நிறைவேறிற்று. சொல்றது புரியுதாங்க? சில வாக்குத்தத்தங்கள், சில வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு நிறைவேறாமல் இருக்கலாம். அதனால வாக்குத்தத்தத்தை மறந்து போகாத, தீர்க்க தரிசனங்களை மறந்து போகாத, அதில் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இருங்க. கர்த்தர் ஏற்ற வேளையில் செய்வார். இதே தாவீதுக்கு தீர்க்க தரிசனமாகவும் பேசியிருக்கிறார் இயேசு கிறிஸ்துவின் வருகையை பற்றி. புரியுதுங்களா உங்களுக்கு? தீர்க்க தரிசன வெளிப்பாடும் கொடுத்திருக்கிறார். வாக்குத்தத்தங்களையும் ஆபிரகாமுக்கு கொடுத்து தீர்க்க தரிசனங்களை தன்னுடைய சந்ததிக்கு கொடுத்து, தன் சந்ததியினுடைய காரியங்களை குறித்து தீர்க்க தரிசனமாய் ஆபிரகாம்கிட்ட பேசியது. இவ்வளவுதான் சொல்றார். வாக்குத்தத்தம் வேற, சத்தமாக சொல்லணும், தீர்க்க தரிசனம் வேற. இல்லையா? சொல்லுங்க பார்ப்போம். ஆனால் ரெண்டும் நிறைவேறக்கூடியது. இல்லையா? தீர்க்க தரிசனம் என்பது என்னது? இது நடக்கும், இது ஆகும். புரியுதுங்களா உங்களுக்கு? தேவன் வாக்கு சிலதெல்லாம் ப்ராமிஸ் பண்ணுறது, கண்டிப்பாக உனக்கு செய்வேன். நம்ம நடக்கும்போது, அவர் வழியில் வரும்போது, நம்ம ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் நமக்கு வாக்கு தத்தங்களை கொடுப்பார். ஆபிரகாமுக்கு வாக்கும் கொடுத்தார். அதே போல தாவீதுக்கு இந்த வாக்கு தத்தங்களை கொடுத்து நிறைவேற்றினவர். கடைசி காலத்தில் இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை குறித்து தீர்க்க தரிசன வெளிப்பாடுகளையும் கொடுத்தார். சாமுவேல் புஸ்தகத்தில் நீங்கள் 2 சாமுவேல் பார்க்கும்போது 23ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து பாருங்கள்.
அடுத்த தாவீதுடைய கடைசி வார்த்தைகள் மேன்மையாய் உயர்த்தப்பட்டு யாக்கோபுடைய தேவனால் அபிஷேகம் பெற்று இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடின ஈசாயின் குமாரனாகிய தாவீது என்னும் புருஷன் சொல்லுகிறது என்னவென்றால், கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார், அவருடைய வசனம் என்னுடைய நாவில் இருந்தது, அவருடைய வசனம் என் நாவில் இருந்தது. இஸ்ரவேலின் தேவனும் இஸ்ரவேலின் கன்மலையுமானவர் எனக்கு சொல்லி உரைத்ததாவது, நீதிபரராய் மனுஷரை ஆண்டு தெய்வ பயமாய் துரைத்தனம் பண்ணுகிறவர் இருப்பார். இயேசுவை பற்றி சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இப்படி ஒருத்தர் கிறிஸ்து இயேசு உன் சந்ததியில பிறப்பார் என்று தீர்க்க தரிசனமாக தாவீதுக்கு தேவன் வெளிப்படுத்துகிறார். ஆவியில கையை தட்டி சொல்லுங்க. புரியுதா உங்களுக்கு? அதை எழுதுறார் அவர். இப்படி ஒருத்தர் இருப்பார், இப்படி ஒருத்தர் வருவார். அதே மாதிரி சொன்னார்ல, என் தேவன் என்ன சொன்னார்? என் ஆண்டவரோடு கூட உன் சத்துருக்களை பாதபடியாக்கி போடும் வரைக்கும் என் வலது வருஷத்தில் உட்காரும் என்று என் ஆண்டவரோடு கூட சொன்னார். தாவீதே இயேசுவை ஆண்டவர் என்று சொல்லி இருக்க, நீங்கள் என்னை குமாரன் என்று சொல்வது எப்படி அப்படின்னு சொன்னார்ல, அது தாவீதுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்ட வார்த்தைகள். இயேசு கிறிஸ்துவை பற்றி, பிறப்பை பற்றி தாவீது தீர்க்க தரிசன வெளிப்பாடு பெற்றான். தன்னை பற்றி, தன் எதிர்காலத்தை பற்றி தேவனிடத்தில் நிறைய வாக்குத்தத்தங்களை பெற்றான். அந்த வாக்குத்தத்தங்கள் தாவீதுடைய வாழ்க்கையில் நிறைவேறியது. ஆபிரகாம் பெற்றார், வாழ்க்கையில் நிறைவேறியது. சத்தம் ஒரு அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க பாப்போம். அதே போல எரேமியா தீர்க்கதரிசியை பார்த்தீங்கன்னு சொன்னா, அவர் ஒரு தீர்க்கதரிசி. எரேமியா யாரு? சத்தமா சொல்லுங்க. அவர் புஸ்தகமே என்ன புஸ்தகம்? எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம். அவர் நல்ல வல்லமையுள்ள யூத தேசத்தினுடைய பெரிய தீர்க்கதரிசி. அவர் எந்த காலகட்டத்திலாம் இஸ்ரவேலர்கள் பாபிலோனுக்கு சிறையிருப்புக்கு போகும்போது அவர் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் அத்தனை நிறைவேறியது. எல்லாம் எச்சரிக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, கர்த்தரிடத்தில் மனம் திரும்புங்க, இல்லைன்னா நீங்கள்லாம் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகக்கூடிய சூழ்நிலை வரும்னு சொல்லி எச்சரித்து தீர்க்க தரிசன வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே வருகிறார். ஆனால் யாரும் அதற்கு செவி கொடுக்காதனால அந்த தீர்க்க தரிசன வார்த்தை அவர் சொல்லியபடியே நடந்தது. அதே போல அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் நிறைவேறும். பின்பு 70 ஆண்டுகள் நீங்கள் அங்கே சிறையிருப்பில் இருப்பீங்க. பின்பு ஆண்டவர் இங்கே உங்களை இந்த ஆலயம் இடிக்கப்படும் சொன்னாங்க. நீங்கள் தொழுது கொள்ளுகிற இந்த ஆலயம் என்ன பண்ணப்படும்? இடிக்கப்படும், சுட்டரிக்கப்படும், இந்த தேசம் மண்மேடாக்கப்படும். 70 வருஷம் இந்த தேசத்தில் ஜனங்கள் குடியில்லாமல் என்ன செய்யப்படும்? இந்த தேசம் ரம்மியமாக 70 ஆண்டுகள் அனுபவிக்கும்னு சொன்னான். நீங்கள் பாபிலோனில் போய் அடிமையாக இருப்பீங்க. இங்கே ஆராதனை இருக்காது, தேவனுடைய ஆலயத்தில் துதி இருக்காது, ஜெபம் இருக்காது, ஆலயம் உங்களுடைய பாவத்தினால் இடிக்கப்படும் சொல்லிட்டு போனார். ஆனால் அதே 70 ஆண்டு கழித்து நீங்கள் திரும்பி வருவீங்க. இங்கே ஆலயம் கட்டப்படும், இங்கே ஆடலும் பாடலும் உண்டாகும். திரும்பவும் இந்த இடத்தை ஆண்டவர் கட்டிவிப்பார், உங்களை கட்டிவிப்பார் என்று வாக்குத்தத்தம் கொடுத்தார். சொல்றது புரியுதா உங்களுக்கு? அவர்களுக்கு எச்சரிப்பின் வார்த்தையாக தீர்க்க தரிசனம் சொன்னார். ஆனால் திரும்பியும் நீங்க வருவீங்க என்று வாக்குத்தத்தம் கொடுத்தார். சத்தமா சொல்லுங்க. அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறியது. அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறியது. நல்லா கவனிங்க. இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்பதற்கு நல்லா கவனிச்சிங்கன்னா புரியும். அதுதான் பைபிளை நல்லா படிங்கன்னு சொல்லுவேன். அல்லது சத்தியத்தை நல்லா கவனிச்சா, ரெண்டில் ஏதாவது ஒன்று செஞ்சாலே உங்களுக்கு சத்தியம் நல்லா புரிய ஆரம்பிச்சிடும். 2 காரியங்கள் அங்கே ஆண்டவர் சொன்ன காரியம். ஒன்று, நீங்கள் போய் சிறைப்பட்டு போவீங்க. பிறகு 70 வருஷம் கழித்து நீங்கள் திரும்பவும் ஆண்டவர் இங்கே உங்களை கொண்டு வருவார். இங்கே இந்த ஆலயம் திரும்பவும் கட்டப்படும் என்று ஆடலும் பாடலும் களிப்பும் மகிழ்ச்சி சந்தோஷம் இங்கே உண்டாகணும் வாக்குத்தத்தம் கொடுக்குறார். நிறையா அங்கே தீர்க்க தரிசனம் சொல்லிட்டே வரவர். இடையில சில அதிகாரங்களில் வாக்குத்தத்த வார்த்தைகளை தேவன் சொல்றதாக அங்கே வாக்கு கொடுப்பார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. பின் நாட்களில் அவர்கள் அறிந்து கொண்டாங்க. அதே போல 70 ஆண்டுகள் கழித்து அவர்கள் ஆலயம் கட்ட வராங்க. ஆனால் இதை ஆண்டவர் ஒரு நபரிடத்தில், ஏசாயா தீர்க்கதரிசியின் இடத்துல, இந்த ஆலயத்தை கட்ட வருவதற்கு எவன் உதவுமா என்பதை தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்கிறார். அவன் எவன் உதவுவான்னு எரேமியா தீர்க்கதரிசி சொல்லிட்டு போல. ஹலோ, யார் உங்களுக்கு உதவி செய்வான்னு சொல்லி எரேமியா தீர்க்கதரிசி சொல்லிட்டு போல. ஆனால் யார் மூலமாக ஆண்டவர் சொல்ல வச்சார்னா, எரேமியாவுக்கு முன்னாடி இருந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்லி வைத்திருந்தார். கோரோஸ் என்கிற ஒரு ராஜா பெர்சியா தேசத்திலிருந்து எழும்புவான். அவன் மூலமாக என்ன பண்ணப்படும்? இங்கே ஆலயம் கட்டப்படும்.
அவன் வந்து ஆலயம் கட்டுறதுக்கு எல்லா உதவியும் இஸ்ரவேல் தேசத்துக்கு செய்வான், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்வான், யூத ஜனங்களுக்கு செய்வான் அப்படின்னு சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்லிட்டு போனார். அப்போ எரேமியா சொன்ன தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறியது. இந்த எரேமியா சொல்லிட்டு போன வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு ஒரு நபர் தேவை. அதை ஏசாயா மூலமாக சொன்னார் இல்லையா? நல்லா கூர்ந்து கவனிக்கணும் வசனத்தை. அந்த ஏசாயா மூலமாக சொல்லப்பட்ட வாக்குத்த தீர்க்க தரிசனமும் ஏற்ற வேளையில் நிறைவேறுது. ஆனால் கோரோஸ் மூலமாக தான் செய்வேன்னு சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறுது. ஆனால் கோரோஸுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்குறார். யார் மூலமாக? ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக. அவன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே கொடுத்தார். சத்தமாக கையை உயர்த்தி சொல்லு. கோரோஸ்ன்ற ஒருத்தன் பிறப்பான்னு சொல்றாரு, ஆனால் தேவன் கோரோஸுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அதான் நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசியில் நீங்கள் பார்க்க முடியும். 44ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க, 28 வாசிங்க பார்ப்போம். கோரேசை குறித்து, அவன் என் மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்றும் சொல்லி எனக்கு பிரியமானது எல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான். போதும், புரியுதுங்களா உங்களுக்கு? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேம்மா. இது என்னது? இது கர்த்தர் என்ன செய்கிறார்? ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை அங்கே அறிவிக்கிறார் ஆண்டவர். கோரோஸ்ன்றவன் வந்து என் ஆலயம் கட்டப்படுன்னு ஒரு நாளைக்கு சொல்லும் நாட்கள் வரும்னு சொல்றார். சொல்றது விளங்குதாங்க? ஆனா இங்க வாக்குத்தத்தமா அதே கோரோஸுக்கு என்ன பண்றார் ஆண்டவர்? அந்த வர கோரோஸ் பிறக்கவே இல்லை. 500 ஆண்டுகளுக்கு முன்பு, அவன் பிறக்காதுக்கு முன்பு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும் போது ஆலயத்தை கட்டுறதுக்கு வேண்டிய பணத்தை நான் உனக்கு கொடுப்பேன் என்று கோரோஸுக்கு, என் ஆலயத்தை கட்டுவதற்கு உனக்கு நான் கொடுப்பேன் என்று கோரோஸுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணியிருந்தார். அந்த வாக்குத்தத்தம் தான் கீழே வாசிங்க பார்ப்போம். 1 வாசிங்க. கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். அவனுக்கு சொல்லுகிறதாவது புரியுதுங்களா? அவனுக்கு கொடுக்கிற வார்த்தைகளும் வாக்குத்தத்தங்களும் யாருக்கு? சத்தமா சொல்லுங்க, யாருக்கு? கோரேசுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். வாசிங்க பாப்பா. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படி என்ன செய்வேன்? வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபு நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தோம் உனக்கு நாமம் தரித்தேன். கைகளை தட்டி சொல்லுங்க பாப்போம். நான் என்ன பண்ணுவேன்? வெண்கல கதவுகளை அவனுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார் ஆண்டவர். வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாரம் முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை ஒளிவிடத்தில் இருக்கிற புதைகளை நான் உனக்கு எடுத்து கொடுப்பேன். கரங்களை உயர்த்தி நல்ல சத்தமா சொல்லு. தீர்க்க தரிசனம் பிறப்பான்றது தீர்க்க தரிசனம். அவனுக்கு இதை செய்வேன் என்பது வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தம் நமக்கும் கொடுத்தது தான். கரங்களை வைத்து அலையிலே சொல்லுங்க பார்ப்போம். இந்த வாக்குத்தத்தத்தை எப்படி நம்ம சுதந்திரிக்கிறதுன்னு தெரியாமல் போனதான் கடந்த மாதங்களில் ஏற்பட்ட தடுமாற்றம். ஆனால் இந்த வாக்குத்தத்தம் தாமதம் பண்ணோம், ஆனால் நிறைவேறாமல் போகாது. விளங்குச்சா இல்லையா? நம்ம கொடுத்த இந்த வாக்குத்தத்தம் தாமதமாகுது, ஆனால் நிறைவேறாமல் போகாது. தேவனுடைய வார்த்தை வானமும் பூமி ஒளியலாம். தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் கையை தட்டி சொல்லணும், ஒரு நாள் மாறவே மாறாது, நிச்சயமா நிறைவேறும். சத்தமா சொல்லுங்க பார்ப்போம். ஒரு நாள் அவரே கொடுத்து நமக்கு இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றியே தீர்வார் அவர். நான் விசுவாசத்தோடு இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். இப்படி உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை உங்கள் வாழ்க்கையில தாமதிக்கலாம் ஒழிய அவருடைய வார்த்தை மாறாது. வானமும் பூமி ஒளிஞ்சு போகும்பா, நான் சொன்னது மாறாது. உனக்கு சொன்னதை நிறைவேற்றுவேன், உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவேன். நீ விசுவாசத்தோடு ஜெபிச்சுட்டே இருக்கணும். கையை தட்டி சொல்லுங்க பார்ப்போம். கையை தட்டி சொல்லுங்கள். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ளுங்க. கடந்த வாரம் சொன்ன தாகத்தோடு தேடுங்க அப்படின்னு. எத்தனை பேர் போய் தேடுனீங்கன்னு தெரியாது. எத்தனை பேர் இன்னும் ஆர்வமாக தாகமாக ஆண்டவர் மேலே இருக்கிறீங்கன்னு தெரியல.
பைசலார் சொல்கிறது விளங்குதாங்க. இங்கேயே கேட்டுட்டு அங்கே விட்டுட்டு போகிற ஆள் இல்லை, வசனத்தை கேட்டு அதுக்கு பலன் கொடுக்குற ஆளாக மாறினா நல்லது. இன்னைக்கு கேட்குற இந்த வார்த்தையை நீ உன் இருதயத்தில் வைத்து, தேவனுடைய வார்த்தை எது ஒளிஞ்சு போனாலும் தேவனுடைய வார்த்தை மாறவே மாறாதது. அதனால் என் தேவன் எனக்கு வாக்கு பண்ணினதெல்லாம் நிறைவேற்றுவார். எத்தனை வாக்கு தத்தங்கள் இருக்குது. உன் சுகத்தை குறித்து உனக்கு இருக்குது, உன் ஆரோக்கியத்துக்கு உனக்கு இருக்குது. நானே உனக்கு நல்ல பரிகாரியாக கர்த்தர் உனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தை அறிக்கை பண்ணிட்டே உன் பலவீனத்தில் அறிக்கை பண்ணு. பலவீனத்தில் பலன் விளங்குன்னு சொல்லி இருக்கிறார், வாக்கு பண்ணி இருக்கிறார். என் வாழ்க்கையில் அது நிறைவேறும். அல்லேலூயா. நான் உன்னை நிச்சயமா ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன்னு வாக்கு பண்ணி கையிட்டு செய்யும் வேலையை தேவன் ஆசீர்வதிப்பார்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். நீ கடன் வாங்காய் கடன் கொடுப்பாய்ன்னு சொல்லியிருக்கிறார். நான் இனி கடன் வாங்குற நபரா இல்லை, கொடுப்பேன் 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 கொடுப்பேன். அறிக்கை செய்து அறிக்கை இருக்கு. இப்போ கடன் ஆனால் இது மாறும். நான் கொடுக்கிறவனா மாறுவேன். அறிக்கை பண்ணிட்டே இருக்கணும். கையை தட்டி சொல்லுமா, வாக்கு தத்தத்தை விசுவாசிக்கணும். உன் சூழ்நிலையை விசுவாசிக்காத, தேவனுடைய வார்த்தையை விசுவாசி. ஹலோ, விளங்குதாங்க? பாவத்தில் இருந்தால் என்ன பண்ணணும்? ஐயோ நான் பாவத்தில் இருக்கிறேன், முடிஞ்சதுன்னு நினைக்கக்கூடாது. ஆமென். வார்த்தை என்னது? என்னை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். அல்லேலூயா. ஆமாம், என்னை பரிசுத்தமாக்குவார் தேவன். அதற்கே இயேசு கிறிஸ்து வந்தார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். என்னை நீதிமானா மாற்ற, என்னை பரிசுத்தமானா மாற்ற சொல்லுங்க. என்னை ஒரு தேவனுக்காக தேவ சித்தம் செய்கிறவனாக மாற்றத்தான் என் இயேசு வந்தார். நிச்சயமான அப்படி மாறுவேன். கையை தட்டி சொல்லுங்க. அறிக்கை பண்ணிட்டே இருக்கணும். விளங்குதா? நித்திய ஜீவனை தருவேன்னு சொல்லுங்க. ஆண்டவர் என்ன பண்ணிட்டு போயிட்டார்? வாக்கு பண்ணிட்டு போயிட்டார். ஆண்டவர் நிச்சயமா எனக்கு இயேசு எப்போ வருவார்னு ஆயத்தமாக தான் காத்தே இருப்பேன், எதிர்பார்த்தே இருக்கிறேன்னு சொல்கிறவங்க எத்தனை பேர்? கையை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. 10 நாள் சொல்லுவோம், 11 நாள் விட்டுருவோம். இல்லை, வருஷமானாலும் சொல்லிப்பார். உன் வாழ்க்கையில் அது நிறைவேறாம அதுக்குரிய வாசல்களை, வழிகளை, காரியங்களை திறந்து உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை என் தேவன் செய்யாமல் போவே மாட்டார். நான் எழில்நகரில் 9ஆம் தெருவில் சபை தொடங்கும் போதே எனக்கு சின்ன இடம், அது 2வது வந்த இடம், அது அப்படி தான் 450 ஸ்கொயர் ஃபீட்டு தான். வெறும் 450 ஸ்கொயர் ஃபீட். இதில் இவ்வளோ தான் பாருங்க. இந்த ஸ்பீக்கர் தான் உள்ளடக்கமே. சர்ச்சை இது தான். 20க்கு எவ்வளோ சோத்திரம். சில பேர் ஐயோ அப்படின்ற மாதிரி கேட்குறான். அப்படியா அப்படின்ற மாதிரி கேட்கல. சோத்திரம். அல்லேலூயா. உன் வாழ்க்கை ஐயோவாவே போய்டும் அப்படி கேட்டா. நான் சொல்கிறது விளங்குதா இல்லையா? அப்படியான்னு கேட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அதை அப்படியே செய்வார். ஒருத்தர் சொல்கிற சாட்சிகளை, சொல்கிற விஷயங்களை நீங்கள் அப்படி கேட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அதை அப்படியே செய்ய வல்லவராக இருக்கிறேன். சொல்லுங்கள். ஆமேன்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையில் அப்படியே நடக்குமா? எல்லாம் நல்ல சத்தமாக கையை உயர்த்தி முழு வேளத்தோடு சொல்லுங்க பாப்போம். அப்போது நான் அந்த எழில்நகருக்குள்ளே இருக்கும்போது அங்கே ஏரியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே 600 ஸ்கொயர் ஃபீட்டு உள்ள இடம். எல்லாமே என்ன இடம்? 600 ஸ்கொயர் ஃபீட்டு உள்ள இடம். அது பெரிய இடமே இல்லை. ஆனால் எனக்கு அப்போ இருந்தே விசுவாசம் என்ன, பெரிய இடமா வேணும். எப்படி வேணும்? பெரிய இடமா வேணுமே. இது இல்லையா? ஆனால் எப்படியும் ஆண்டவர் தருவார். ஏதாவது ஒரு பெரிய இடத்த தருவார். ஜெபம் பண்ணிட்டே இருப்பேன். இங்கே இந்த ஏரியாலாம் இப்படி இடம் இருக்குன்னு நான் இதெல்லாம் இந்த பக்கம் வந்து பார்த்ததே இல்லை. இந்த சைடு வரக்கு வேலை இல்லை. நம்ம அப்படியே தண்டார்பேட்டை போயிடுவேன், அப்படியே வந்துடுவேன். அந்த பக்கம் ஊழியன்றனால அங்கே தான் என் பார்வை எண்ணமெல்லாம் இருந்துச்சு. எதிர்பார்க்காமல் ஆண்டவர் இந்த சுண்ணாம்பு கல்வாய் இடத்த காமிச்சு 1600 ஸ்கொயர் ஃபீட்டு கொடுத்தார். ஆனால் அங்கே வரும்போதும் இது இப்போ நமக்கு போதாதுன்னு சொல்லிக்கிட்டே தான் இருந்தேன். இப்போ 2400 ஸ்கொயர் ஃபீட், 2000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே கொடுத்துருக்குறார். சோத்திரம். அல்லேலூயா. ஆமாம். அடுத்து நம்ம விசுவாசிப்போம். 5000க்கு மேலே தான் சொந்த இடம். ஏன்னா நம்ம குறுகிய இடம் தான் போய் பார்த்தோம் இல்லையா? நம்ம பார்த்தது சின்ன இடம் தான் இல்லையா? ஆமாம், சின்ன இடத்துக்கே துட்டு இல்லையா? பெரிய இடம் எப்படி கிடைக்கும்? என் தேவன் செய்ய வல்லவராய். விசுவாசத்தை மட்டும் விடவே கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சத்தமாக சொல்லுங்கள். விசுவாசத்தை மட்டும் ஒரு நாள் என்ன செய்யவே கூடாது, விடவே கூடாது. உறுதியாக பற்றி பிடிச்சு தேவன் நிச்சயமாய் ஒரு நாள் நம் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். நிச்சயமாக செய்வார் எல்லாவற்றும். அதனால் கர்த்தரிடத்தில் பிரியமானவர்களே, நம்ம என்ன செய்யணும்? உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும், ஒரு சின்ன குறுகிய காரியம், ஒரு சின்ன விஷயங்கள் எல்லாம் நீங்கள் இதெல்லாம் எப்படி நடக்கும், எனக்கு இது சாத்தியமாகுமா, இது எப்படி என் வாழ்க்கையில் மாற்றம் வரும், என் வருமானம் எப்படி கூடுறதுக்கு வாய்ப்பு என்ன இருக்குது,
புரியுதா உங்களுக்கு? என் பிஸ்னஸ் மாற்றத்துக்கு என்ன வாய்ப்பு இருக்குது? வருமானம் பெருகிறதுக்கு எங்கே வாய்ப்பு இருக்குது? என் கடன் பிரச்சனை தீர்கிறதுக்கு எங்கே வழி இருக்குது? சொல்கிறது புரியுதாங்க உங்களுக்கு? எப்படி வாய்ப்பு இருக்குது அப்படின்னு யோசிக்கக்கூடாது. என் தேவன் எனக்கு வாய்ப்பை உண்டி பண்ணி தர வல்லவராக இருக்கு. ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கும், விசுவாசத்தோடு ஜெபிச்சுக்கிட்டே இருக்கும். நீ செய்ய வேண்டிய வேலையை செஞ்சுட்டு போகிற காரியங்களை பார்த்துட்டு ஜெபம் பண்ணிகிட்டே இரு. கர்த்தரே உனக்கு வாசல்களையும் வழிகளையும் திறந்து கொடுக்க என் தேவன் வல்லவராக இருக்கிறார். நல்ல பலமாக கையை தட்டி சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சாட்சிகள் சொல்லணும்னா சொல்லிகிட்டே போகலாம். அதுக்கு நிறையா உதாரணங்கள், சாட்சிகள் நிறையா இருக்குது. அது சொன்னால் இன்னும் 1 மணி நேரம் ஆகும். தேவன் செய்த காரியங்கள். அல்லேலூயா. அதனால தான் இன்றைக்கி விசுவாசிக்கிறோம், அன்று செய்தவர் இன்றைக்கு செய்வார். ஆமென். அல்லேலூயா. அன்று செய்தவர் இன்றைக்கும் நமக்கு செய்ய நம் தேவன் வல்லவராக இருக்கிறார். அதனால் வாக்கு தத்தங்களும் தீர்க்க தரிசனங்களும் ஒரு நாள் ஒளிந்து போகாது. அல்லேலூயா. வானமும் பூமியும் மாறி போட்டோம், எது வேணாலும் மாறி போட்டோம். தேவன் எனக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள், இந்த வேத புத்தகத்தில் இருக்கிற தீர்க்க தரிசனங்கள். அல்லேலூயா. சொல்லுங்க பார்ப்போம். இதன் மூலமாக எனக்கு கொடுக்கப்பட்டது ஒரு நாளும் மாறாது, அது நிறைவேறியே தீரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? எழுப்பி நின்று ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து, அல்லேலூயா, இது என்ன எனக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லு. ஸ்தோத்திரம். எல்லா 2 கரங்களை மேலே உயர்த்தி